மங்களகிரியை மார்க்கசேனன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனது மனைவி இரட்டை குழந்தைகளை பெற்றுவிட்டு இறந்து போனாள். மன்னன் அவர்களுக்கு வீரசேனன், சூரசேனன் என்று பெயர் வைத்து தக்க முறையில் வளர்த்து வந்தான். அவர்களுக்கு எல்லா கலைகளையும் கற்பிக்க ஏற்பாடு செய்தான். வீரசேனனோ சூரசேனன் பிறப்பதற்கு சில நொடிகளுக்கு முன் பிறந்தவன். எனவே அவனை மன்னன் மூத்தவனாக கருதி அவனுக்கு பட்டம் கட்டவும் தீர்மானித்தாரு. என்னோட 2 மகனும் விவாக வயசு அடைஞ்சதுனால அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு மூத்தவனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சுட்டு காணாகம் போய் நிம்மதியா காலம் கழிக்க போறேன். தந்தையே, என்னை மன்னிச்சிருங்க. நான் எந்த அரச குமாரியையும் மனம் முடிக்க போறதில்ல. ஏன்னா நான் நம்ம ஆஸ்தான சிற்பியோட மகளை தான் மனம் முடிக்க விரும்புறேன். வேற எந்த பெண்ணையும் மணக்க மாட்டேன். இத கேட்ட மார்க்கசேனன் திடுக்கிட்டு போனான். ஏன்னா வீரசேனனோட பிடிவாதத்தை மாற்றவே முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். சூரசேனனே, நீ என்ன சொல்ல போகிறாய்? நான் நாளைக்கு என்னோட எண்ணத்தை சொல்றேன்ப்பா. அப்படி அந்த நாளும் கடந்தது. அடுத்த நாள், அப்பா, நான் மிக மிக அழகாக இருக்கும் அரசகுமாரிகள்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து மணந்து கொள்ள விரும்புறேன். அதனால நீங்க எல்லா அரசகுமாரர்களையும் வர வைக்காம மிக அழகாக இருக்கும் அரசகுமாரிகளின் உருவப்படங்களை மட்டும் வரவழைங்க. நான் அவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து மணந்து கொள்றேன். ஒரு சில நாட்கள்ல மார்க்கசேனன் சில அழகிய அரசகுமாரிகளோட உருவப்படங்களை வரவழைச்சாங்க. அப்பா, புவனகிரி, உதயகிரி, சந்திரகிரி இந்த 3 நாடுகளோட அரசகுமாரிகளையும் நேர்ல பார்த்து பேசிட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, உன் இஷ்டம்படியே செய். நீ வருவதா அந்த மன்னர்களுக்கு தகவல் அனுப்புகிறேன்.